இப்போ நமக்கு இந்த புரட்டாசி மாதம் நவராத்திரி காலம் ஆரம்பமானோடனேயே நாம் எல்லாமே வீட்டு பொருட்களை எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். ஃபேன்லேருந்து, அடுப்புலேருந்து, டிவி, வாஷிங் மிஷின், மிக்ஸி கிரைண்டர்லேருந்து. டிவியை தண்ணி தொட்டு துடைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு 2 யோசனையோடையே ஆனாலும் தண்ணி தொட்டு துடைச்சிருப்பீங்க. அதே போல் மிக்ஸியை எப்படி நாம் துடைக்கிறது, எது செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தை பார்க்கலாம். டிவியை துடைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி தொட்டு துடைக்கக்கூடாது. நீங்கள் 1-2 முறை துடைச்சிருப்பீங்க, ஆனாலும் நல்லா தான் டிவி இருக்குன்னாலும் எப்போ இந்த எலக்ட்ரானிக் பொருட்களில் எப்போ டேமேஜ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக தண்ணி தொட்டு துடைக்கவே கூடாது. அது எவ்வளவு அழுக்கு தூசி எவ்வளவு இருந்தாலும் ரஃப்பான துணியில், நல்ல சாஃப்டான துணியில் அப்படி தான் நீங்கள் துடைக்கணும். ஏன்னா வாங்கி ஒரு 2 வருஷத்தில் இந்த எல்சிடி டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை வேறு மாற்றணும்னு சொல்லிட்டாங்க கடைக்காரங்க. புதுசாக தான் வாங்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் அவங்க அந்த வீட்டு தலைவி சொல்கிறாங்க, நான் தண்ணி தொட்டு துடைச்சேன் அதனாலயா இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே தான் அது மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த 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 கம்பெனி தரப்பில் சொன்னாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விழிப்புணர்வை நம்மளுக்கு கொண்டு வரணும். ஏன்னா ஒன்று நம்ம எவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்குகிறோம் இல்லையா? அதனால இது நீங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தண்ணி தொட்டு துடைக்கவே கூடாது. கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்குது, அழுக்கு இருக்கிறது போல் இருக்குன்னா கொஞ்சம் அந்த சாஃப்ட்டு துணியை கொஞ்சம் அழுத்தம் லைட்டாக கொடுத்து அப்படி துடைச்சிங்கன்னாவே போதும். அது ரொம்ப அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப சென்சிட்டிவான கிளாஸு, டிவியோட கிளாஸ்லாம் அதனுடைய அது பாருங்கள் எவ்வளவு மெலிதாக சுவர் போல் இருக்குது. அதை நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த பின்னாடி இருக்க சென்சிட்டிவான பொருட்கள்லாம் போயிடும். துடைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளக்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அந்த கோலம் போடுற மாதிரி இப்படி கச்சன்னு துடைக்கக்கூடாது. மேலேருந்து கீழே, இல்லாட்டி ரைட்டு டு லெஃப்ட்டு நல்ல சாஃப்டான துணியாக எடுத்துக்குங்க. அப்பப்போ துணியை மாற்றிக்கிங்க. ஒயிட் துணியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது அழுக்குகள் நல்லா தெரியும். பாருங்கள், மேலேருந்து கீழே ரொம்ப இதே அளவு இப்படி சாஃப்டாகவே துடைங்க. இப்படி தான் நீங்கள் துடைக்கணும். இல்லைன்னா லெஃப்ட்டு டு ரைட்டு அப்படி போயிட்டு நீங்கள் வெள்ளை அடிக்கிறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுபோல் இப்படி நான் சும்மா மேலாவில் தான் காமிக்கிறேன், நான் ப்ரெஸ் பண்ணல. இப்படி துடைக்கக்கூடாது. நீங்கள் இது மாதிரி துடைச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் டிவியை ஆன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது போல் ஒரு மொசுன்னு ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்பக்கம்லாம் அழகாக துடைச்சி எடுத்துடலாம். நல்ல தூசிகளை, பின்பக்க தூசிகளை தட்டுறதுக்கெல்லாம் இந்த ப்ரஷ் ரொம்ப அருமையாக இருக்கும். டிவிக்காகவே ஒரு லிக்விடு விற்கிறாங்கல்ல, அந்த திரவம் போட்டு துடைக்கலாமான்னா தேவையில்லை. நம்ம ரஃப்பான துணியாக அப்பப்போ வாரம் ஒரு முறை லைட்டாக நீங்கள் துடைச்சி விட்டுறலாம். இப்போ மிக்ஸியை நம்ம சுத்தம் பண்ணும்போது ப்ளக்கை ரிமூவ் பண்ணிடணும். இதில் தண்ணி எப்படி துடைக்கலான்னா, ஒரு துணியை அந்த ஒரு விரலில் அப்படி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா தண்ணியில் தொட்டு அப்படி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அப்படி லைட்டாக எடுத்து விடலாம். உங்களுக்கு அது ரொம்ப இடுக்குகள் இருந்ததுன்னா அந்த ப்ரஷ்ஷுனால் அப்படியே க்ளீன் பண்ணலாம். நான் ஏன் இந்த பதிவை போடுறேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை நல்லா அலசிட்டாங்க. அதாவது மிக்சியெல்லாம் போட்டு கடமுடான்னு எல்லாம் தண்ணியிலையே அலசி அவங்க மதிலில் காய வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. அப்போ கேட்டால் நாங்கள் 2 நாள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் இருந்தாலும் அந்த மோட்டருக்குள்ளெல்லாம் தண்ணீர் இறங்கும். அந்த ப்ளக்கு அதாவது அந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள், கீழே பட்டன், அதெல்லாம் அப்புறம் எப்படி துடைக்கிறதுன்னாங்க. கரெக்டாக அந்த 2 பட்டனுக்கு இடையில துணிகளை விட்டு 2 பக்கம் அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னாவே அழகாக அதெல்லாம் வந்துடும். மேல் பாகத்தை மட்டும் நீங்கள் தண்ணீர் தொட்டு துடைக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் சர்வீஸ்க்கு ஏதாவது கார்பன் போயிடுச்சு அதுபோல் சர்வீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன துடைக்கணுமோ துடைச்சி எடுத்துருவாங்க. அவங்க அந்த கழுவி வச்சவங்க அது அப்புறம் ரன் ஆனுது மிக்ஸி. ஆனால் நிறைய இடத்துல கரண்ட்டு பாஸ் ஆகுது, இல்லைன்னா கரண்ட்டே வர்றதில்லை. அது ரிப்பேராக போயிடுது மிக்ஸியை கையாளும் போது இந்த மெத்தடில் மட்டும் செய்யுங்க.
தண்ணியிலலாம் போட்டு மிக்சியை அலசக்கூடாது. சிஸ்டம் தான் கிரைண்டருக்குமே அப்படி இப்படி தான் துடைக்கணும்.